வெல்கம் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்துட மாட்டோமா, தனக்குன்னு ஒரு பொசிஷன் தமிழ் சினிமாவில் கிடச்சிடாதா, தான் நடிக்கிற ஏதாவது ஒரு படம் ஹிட் ஆகி நம்ம கிளிக் ஆகிட மாட்டோமா அப்படின்ட்டு அதுக்கான முயற்சியிலையும் தேடுதல்லையும் இருக்கிற பல நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி தேடுதலில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த இடம் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது ஒரு ரகம். இன்னும் சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சினிமாவில் சில விஷயங்கள் சாதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருக்கும். உச்ச நடிகர்களாக தான் இருப்பாங்க. தனக்குன்னு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, தனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது. தான் வந்து ஸ்க்ரீனில் நின்னாலே போதும், என்னை ரசிகர்கள் அப்படியே கொண்டாடி தள்ளிடுவாங்க. படங்கிற பேரில் எந்த குப்பையில் நான் நடித்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேங்கிறதுக்காகவே எனக்காகவே அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறிடும் அப்படிங்கிற நினப்பில் சில உச்ச நடிகர்கள் சில படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரியும் அந்த படத்துடைய ரிசல்ட்டெல்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி எந்தெந்த நடிகர்கள்லாம் சில படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நடிகர் கார்த்தி. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் கார்த்தி ஒரு நல்ல நடிகர் தான். நல்ல நடிகர் மட்டும் கிடையாது, கார்த்தியோடைய கதை தேர்வு, அதாவது அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே நல்லா தான் இருக்கும். உதாரணத்துக்கு கார்த்தி நடித்த மெட்ராஸு, கைதி, தீரன் அதிகாரம் 1, சர்தார், இந்த படங்கள்லாம் சொல்லலாம். என்னதான் இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்கள் நடிச்சிருந்தாலும் நடுவில் சில சுமாரான படங்கள்லையும் கார்த்தி நடிச்சிருக்காரு, அதையும் சொல்லி தான் ஆகணும். ஆனாலுமே கார்த்தி நடித்த ஒரு படம் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலெல்லாம் மாறினது கிடையாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி லெவலையும் அதுக்கேற்ற மாதிரி கார்த்தி மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்தார். இப்படி போயிட்டு இருந்த கார்த்திக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. போன வருஷம் தீபாவளிக்கு கார்த்தி நடிப்பில் ஜப்பான்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாளே தெரிஞ்சு போச்சு இந்த படம் அட்ரு ஃப்ளாப் அப்படின்ட்டு. ஃபெஸ்டிவல் நாள் அதுவுமா ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்து மண்டை காஞ்சி போய் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை போட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியோட ஒரு படம் ஃப்ளாப் ஆகுதுங்கிறத தாண்டி அந்த படம் மேலே இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகி அந்த படத்தை சோஷியல் மீடியாவில் போட்டு அடி நடிச்சதெல்லாம் இதுதான் முதல் தடவை. இந்த படம் இவ்வளோ குப்பையாக இருந்ததுனாலே என்னமோ இந்த படத்தை கூட ரிலீஸ் ஆன ஜிகர்தண்டா XXக்கு அதுவே பெரிய பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சு போச்சு. கார்த்தியோட படங்கள்லாம் மக்களை எதுக்காக அவ்வளோ கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி பில்டப்லாம் பெருசாக கார்த்தி படத்தில் இருக்காது. ஒரு மாஸ் சீன் ஆகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், கதையோட சேர்ந்த மாதிரி வரும். அதனாலே மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படங்கள்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சுட்டு கார்த்திகே ஒரு ஆசை வந்துருச்சு போல இருக்குது, நாமளும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பண்ணுறது, நாமளும் ஒரு விஜய் மாதிரி அஜித் மாதிரிலாம் ஆகணுமா அப்படின்ட்டு இந்த படத்தில் நடித்தார். இந்த படத்துடைய இயக்குனர் வேறு யாரும் கிடையாது, ராஜமுருகன் தான். ராஜமுருகன் ஒரு தரமான இயக்குனர். அவருடைய படங்களே சொல்லும் அவர் எப்படிப்பட்ட டைரக்டர்னு. அவர் மண்டைய கழுவி இந்த மாதிரி ஒரு மசாலா படத்தை எடுக்க வச்சு அதுலேயே இந்த படத்தில் கார்த்தியோடைய ஆக்டிங்லாம் பார்க்கணுமே, சரியான கிரிஞ்சு மட்டும் இல்லாமல் கார்த்திக் கெரியர்லேயே இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு படத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு நடிகர் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாங்கிட்ட இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து படங்கள்லாம் ஓடின உடனே மாஸ் ஹீரோ ஆசையில் தான் என்ன நடித்தாலும் ஹிட் ஆயிருங்கிற நினப்பில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கார்த்தி. நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கிட்டாரு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் பிரின்ஸ். இந்த பிரின்ஸ் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை பாருங்கள். டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான், நல்ல காமெடிலாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் டாக்டருக்கு அப்புறம் ஒரு படம் நடித்தார் பாருங்க, டானுங்கிற பேரில். சரியான ஒரு மொக்க படம் இது. படம் ஃபுல்லாக லாஜிக்கே இல்லாமல் மொக்கையாகவும் கிரிஞ்சாகவும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் எமோஷனலாக எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது பல ஆடியன்ஸுக்கும் ஏன் இண்டஸ்ட்ரியில் உள்ள பல பேருக்குமே ஒரு குழப்பமாக தான் இருந்தது. சமீபத்தில் ஒரு தேட்டர் ஓனர் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவர் இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த டான் படம் எப்படி ஓடிச்சுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு தான் சொன்னார். இதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா, இந்த டான் படம் ஒரு சோலோ ரிலீஸு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆனாலே சோஷியல் மீடியாவில் இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ்லாம் ஃபயர் விட்டு அலற விடுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு பெய்டு. படம் வர சோலோ ரிலீஸு இந்த மாதிரி ஜிக்ஜாக் வேலைலாம் பண்ணி படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னமோ சிவகார்த்திகேயன் மேலே இருக்கிற வன்மத்தில் பேசுகிற மாதிரி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கலாம். இந்த டான் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண உதயநிதி ஸ்டாலினே இது ஒரு மொக்க படம் தான் அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூலேயே சொல்லிட்டாரு. இந்த டான் படத்துடைய சேம் ஸ்ட்ராட்டஜியை பிரின்ஸ் படத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணலான்னு தான் பண்ணாங்க. அங்கே தான் தப்பாயிருச்சு. எப்போவுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாதுல்ல, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. இந்த பிரின்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸாக 2022 சர்தாருங்கிற ஒரு நல்ல படம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. சிவகார்த்திகேயன் அவரோட கெரியரில் ஃபஸ்ட் டைமாக தீபாவளி ரேஸில் காம்படிஷனில் அவரோட படத்தை இறக்குனாரு. எப்போவுமே ஒரு மொக்க படம் தனியாக ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு எந்த படமும் கூட இல்லைன்னா அந்த படத்தை பார்த்துருவாங்க ஆடியன்ஸு. ஆனால் ஒரு மொக்க படம் ஒரு நல்ல படம் கூட காம்படிஷன் பண்ணும்போது தான் பப்பரப்பான்னு பல்ல இழிச்சிரும். அதே தான் அந்த பிரின்ஸ் படத்துக்கும் நடந்தது. படத்தில் கதைன்னு ஒன்று இருக்கணும், இல்லை கண்டென்ட்னு ஒன்று இருக்கணும். வெறும் கிரிஞ்சு மட்டுமே பண்ணி வச்சா எப்படி படம் ஓடும்? ஆனால் சும்மா சொல்ல கூடாது, மீம் கிரியேட்டர்ஸும் அவங்க பங்குக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணாங்க. பயங்கரமாக முட்டு கொடுத்து பார்த்தாங்க. என்னதான் முட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம்? படம் பார்த்த ஆடியன்ஸ் என்ன முட்டாளா? கழிவு ஊற்றி சம்பவம் பண்ணிட்டாங்க.
இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிம்பு நடித்த ஒஸ்தி. பாலிவுட்டில் சல்மான் கான் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் தபாங்கு. அந்த படத்தோடைய அஃபீஷியல் ரீமேக் தான் இந்த ஒஸ்தி அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் தரணி தமிழ் சினிமா விட்டு ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. இந்த ஒஸ்தி படத்தை அந்தளவுக்கு ஒரு மொக்க படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான். ஆனால் இந்த படத்தில் தரணி பண்ண மிகப்பெரிய தப்பு சிம்புவை இந்த படத்தில் ஹீரோவாக போட்டது தான். ஏன்னா யார் வேணாலனா போலீஸாக நடிச்சிட முடியாது. போலீஸாக நடிக்கிறதுக்குன்ட்டு சில வரமுறைகள்லாம் இருக்குது. அதையும் மீறி ஒரு ஹீரோ போலீஸ் கிட்ட போட்டாலுமே அதை ஒத்துக்கிற இடத்துல மக்கள் தானே இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா சிம்பு இந்த ஒஸ்தி படத்துக்கு முன்னாடி வினை தாண்டி வருவாயான்ட்டு ஒரு பியூர் லவ் சப்ஜெக்டில் நடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி சிலம்பாட்டம் காலைன்னு மாஸ் ஹீரோவாக சில படங்கள் நடித்தாலுமே சிம்புக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரு, ஒரு யூத் ஐக்கான் அப்படி தான் இருந்தார். மக்களும் அவர் அப்படி தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சிம்பு டக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் போட்டுன்னு போலீஸாக வந்து நிற்கும் போது மக்களால் அது ஏற்றுக்க முடியல. சரி, எல்லாத்தையும் மீறி போலீஸ் கெட்டப் போட்டாச்சு. அதை மக்கள் ஒத்துக்கிற மாதிரி அந்த போலீஸ் கெட்டப்புக்கான ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச எஃபர்ட்னு ஒன்று போடணும்ல. அந்த மாதிரி எஃபர்ட் ஏதாவது சிம்பு போட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒஸ்தி படத்துக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் மட்டும் 6 பேக் ஆப்ஸ்னு ஒன்று காட்டுவார். எங்கப்பா இருக்குது 6 பேக்கு அப்படின்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். சந்தானம் ஒரு படத்தில் MS பாஸ்கர் கிட்ட சொல்லுவார், பாரதியார் வேஷம் போகிறதுக்கு முகத்தில் 4 கிலோ கம்பீரமாச்சு வேணாமா அப்படின்ட்டு. அது பாரதியார் வேஷத்துக்கு மட்டும் கிடையாது, போலீஸ் வேஷத்துக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு ஹீரோவை நம்ம போலீஸ் கெட்டப்பில் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் அந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்ச ஒரு கம்பீரம் இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். இப்போ சாமி படத்தில் நம்ம விக்ரம் போலீஸ் கெட்டப்பில் பார்க்கும்போது அந்த அவரோட ஃபிசிக்கு, அவருடைய ஆக்டிங்கு, அந்த ஒரு மெச்சூரிட்டி, கம்பீரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருந்தது அந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் சூர்யாவும் சிங்கம் படத்தில். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களை சொல்லலாம், நிறைய ஹீரோக்களை சொல்லலாம். ஆனால் சிம்புவை ஒஸ்தி படத்தில் போலீஸ் கெட்டப்பில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்து போலீஸ் கெட்டப் போட்டுன்னு வருவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஓவர் பில்டப்பு, ஓவர் ஆக்டிங்கு, அந்த நேரத்தில் சிம்பு மேலே எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியாக இருந்தது. இதுவும் ஒரு காரணம் தான் அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக மாறுறதுக்கு. சிம்புவை தாண்டி சூர்யாவோ விக்ரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோ இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். ஸோ அன்னைக்கு இருந்த சிம்புவுக்கும் இன்றைக்கி இருக்கிற சிம்புவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வெந்து தணிந்தது காடு, இந்த 10 தல படத்தில் கூட ஏஜிஆருங்கிற ஒரு மெச்சூர்டான கேரக்டர் வந்து சிம்பு பண்ணியிருக்காரு. எந்த மாதிரியான கேரக்டர்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பொசிஷனில் வந்து சிம்பு இருக்கார். மேபி இந்த ஒஸ்தி படத்தை இன்றைக்கி அவர் பண்ணியிருந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமோ. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் ரஜினி நடித்த அண்ணாத்த. பூமியில் ஆதாமேவாளுடைய காலங்களுக்கெல்லாம் முன்னாடி வித்தியாசமான உயிரினங்கள், வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருந்தது. காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஆதி காலத்திலேருந்து அடித்து துவச்சி ஊற வச்சு காய போட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் ஸ்கிரிப்ட். தங்கச்சி சென்டிமெண்ட்டில் எம்ஜிஆர் ஒரு 50 படம் பண்ணியிருப்பாரு, சிவாஜி ஒரு 50 படம் பண்ணியிருப்பாரு, ரஜினியும் கமலும் ஆரம்ப காலத்தில் ஆளுக்கு 25 படம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜயம் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி உள்ள சிவகார்த்திகேயனும் பண்ணிட்டாரு. இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஹீரோக்கள் எக்கச்சக்கமான தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் பண்ணி அடித்து துவச்சி காய போட்ட ஒரு ஸ்கிரிப்டை தான் அண்ணாத்தங்கிற பேரில் சிவா உருவாக்கி வச்சுருந்தாரு. ஆனால் இதை ஒரு கதைன்ட்டு ரஜினி அவர்கள் எப்படி தான் ஓகே பண்ணாருங்கிறது இப்போ வரைக்கும் பல பேருக்கு புரியாத புதிராகவே இருக்குது. கதை தான் அறுத பழசுன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை அதை விட பழசு. சிறுத்தை சிவாவுக்கு டேட்டு கொடுத்ததுக்கு பதில் KS ரவிக்குமாருக்கு டேட்டு கொடுத்திருந்தாலாச்சும் இதை விட பெட்டரான படமாக பண்ணியிருப்பாரோ என்னமோ. அது மட்டும் இல்லாமல் 2021 தீபாவளி ரிலீஸாக தான் அந்த அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வேற. நம்பி படத்துக்கு வந்த ரசிகர்களுக்கு பட்ட நாமமாக போட்டு ஊமை குத்தி அமைச்சிருந்தாங்க. ரஜினி ரசிகர்களை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் அந்த படத்தை பார்த்துவிட்டு வெறி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். படத்தில் வர ஒரு சீனையும் மீம்ஸாக போட்டு ட்ரோல் பண்ணி கதற அடிச்சாங்க சோஷியல் மீடியாவில். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விஜய் நடிப்பில் வந்து பீஸ்ட். சமீபத்தில் அரண்மனை 4 உடைய ப்ரொமோஷனுக்காக சுந்தர் சி வரிசையாக நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கூடமே படம் பண்ணிட்டீங்க, விஜய் சார் கூட மட்டும் என் படம் பண்ணல, உங்கள் காம்பினேஷனில் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. என் உள்ளத்தை எழுத்தாவே விஜய் தான் பண்ண வேண்டியது, ஆனால் ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கூட சமீபத்தில் ஒரு கதை சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுந்தர் சி. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக சுந்தர் சி என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் இருக்கும், சீன் பை சீனாக அவருக்கு கதை சொல்லணும். அது வந்து 2 ஹவர் 3 ஹவர் ஏன் 4 ஹவர் ஆனால் கூட அவர் உட்காந்து கதை கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சுந்தர் சி சொல்லியிருந்தாரு. எனக்கு பெருசாக கதை சொல்ல வராது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த பீஸ்ட் படத்தை பார்க்கும்போது விஜய் 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்து அந்த கதையை கேட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு தோணுச்சு. மேபி அப்படி 3 ஹவர் 4 ஹவர் கேட்டிருந்தாருன்னா இந்த பீஸ்ட் படம் உண்மையிலே ஒரு நல்ல படமாக வந்திருக்குமோ என்னமோ. பழைய கதையை கூட இன்னைக்கு ஆடியன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி புதுசாக திரைக்கதை பண்ணி படமாக எடுத்துடலாம். ஆனால் கதையே இல்லாமல் படம் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம்னுவாங்க. அந்த வேலையை தான் இந்த
பீஸ்ட் படத்தில் நெல்சன் பார்த்து விட்டுருப்பாரு. இதை ஒரு கதன்ட்டு விஜய் எப்படி தான் சூஸ் பண்ணாருங்கிறது புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலு ஹைஜாக்கு இந்த சீன்லாம் பீஸ்ட் படம் வரத்துக்கு முன்னாடியே யோகி பாபு நடிப்பில் வந்த கூர்கா படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் டு சேம் இருக்கும். KGF 2 கூட வர இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பீஸ்டா KGF 1 விஜய் ரசிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில மிகப்பெரிய பட்டிமன்றமே ஓடுச்சு. ஆனால் ஆஃப்டர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த KGF கூட இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு KGF கிட்ட மாட்டிக்கிட்டு செம்மடி. விஜய் ரசிகர்கள் தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கான ஒரு படமாக இந்த பீஸ்ட் படம் அமைஞ்சு போச்சு. சோஷியல் மீடியாவில் வர போட்டு வருவருன்னு ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்த வாரிசு இதை விட வேற ரகம். இந்த வாரிசு படத்தை கம்பேர் பண்ணும்போது பீஸ்டே எவ்வளோ பரவாயில்லரா சாமிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் கண்டென்ட் அப்படின்னு போட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரிசு படத்தை. விஜய் நடிப்பில் வந்த துப்பாக்கி, கத்தி, தெறி இந்த 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் மத்தியிலிருந்தும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலிருந்தும் சரி ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படங்களாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்த 3 படங்களுக்கு அப்புறம் விஜய் நடித்த படங்கள்லாம் பாருங்களேன், சர்க்கார் ஆகட்டும், பிகிலு, மெர்சலு, மாஸ்டரு, இப்போ சமீபத்தில் வந்த லியோ, இந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் விஜய்க்கு உண்டான அந்த கிரேஸ்னாலையும் அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் உள்ள சப்போர்ட்னாலையும் தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியில் என்னதான் வசூல்லாம் கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனாலும் எல்லா சைட்லேருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர் படத்தை விஜய் கிட்ட இருந்து ரொம்ப நாளாக மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற படம் அஜித் நடித்த வலிமை படம் மொக்கையாக இருக்குது, கரண கொடூரமாக இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு பில்டப்பு, அதுதான் ஹைலைட்டு. படக்குழு வேணும்னே அப்டேட்டே கொடுக்காம தள்ளி போட்டு ரசிகர்களை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க. ஆனால் அஜித் ரசிகர்களும் சும்மா கிடையாது, ஊரெல்லாம் போயிட்டு வலிமை அப்டேட்னு கேட்டு அதை ஒரு ஹைப்பாக கிரியேட் பண்ணாங்க. கடைசியில் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது படம் ஃபுல்லாக லாஜிக்கே இல்லாத சீன்ஸு, கிளீஷையான அம்மா சென்டிமெண்ட்டு, உப்பு சப்பே இல்லாத சுவாரஸ்யமே இல்லாத ஒரு படமாக தான் இந்த வலிமை படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த வலிமை படத்துக்கு முன்னாடி வந்து எச் வினோத் படத்தையும் இந்த வலிமை படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எச் வினோத்தோட படமாக இது அப்படிங்கிற அளவுக்கு பல பேருக்கு டவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கிறதுக்காகவா இவ்வளோ பில்டப்புங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த படத்துடைய ரிசல்ட். இந்த படம் நல்லா இருக்கு மொக்கையாக இருக்குங்கிறத தாண்டி வலிமை படத்தில் வர அஜித்துடைய அந்த லுக்கை பார்த்தும் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்தது. அஜித் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எங்கள் தலையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு அஜித் ரசிகர்கள் ஒத்துக்கலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக அதே சொல்லணுங்கிற எந்த அவசியமும் கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணி ஒரு படத்துக்கு போகிறாங்கன்னா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் அந்த ஹீரோ கிட்ட இருக்கணும், அந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லையே. இந்த விமர்சனங்களை வந்ததுனாலே என்னமோ துணிவு படத்தில் பார்த்தீங்கன்னா வலிமை மாதிரி இல்லாமல் லுக்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், வளர்ந்து வர நடிகர்களை விட ஏற்கனவே தனக்குன்னு ஒரு இடம் கிடச்சி உச்ச நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். தனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, தனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அதனால் நான் என்ன நடித்தாலுமே ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மட்டும் ஒரு நடிகருக்கு வரவே கூடாது. அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இவங்க நடித்த படங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் தவறுன்னு புரிய வைக்கிற மாதிரி அந்தந்த படங்களுடைய ரிசல்ட்டும் அந்த படத்துக்கு வந்த நெகட்டிவிட்டியுமே நல்லாவே புரிய வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.